ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 121. இந்த பகுதியில் 128வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் 14வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 14. சர்வக சர்வ வித்பானோர் விஸ்வக்சேனோ ஜனார்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித்கவிஹி. திருநாமம் 128. ஓம் ஜனார்தனாய நமக. அதாவது அடியார்க்கு தீங்கு நினைப்பவரை அழிப்பவர் என்று பொருள். இதை விக்கிரபாண்டியன் என்ற மன்னனின் கதையிலிருந்து பார்க்கலாம். விக்கிரமபாண்டியன் என்ற மன்னன் மதுரையை ஆட்சி செய்து வந்த காலம் அது. விக்கிரமபாண்டியன் வேத நெறியில் மாறா பற்று கொண்டவனாக விளங்கியதால் பாண்டிய நாட்டில் வேதம் செழிக்க பல நடவடிக்கைகள் எடுத்தான். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலும் கள்ளழகர் கோவிலிலும் கூடலழகர் கோவிலிலும் வழிபாடுகள் சரியான முறையில் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான். அமுதை பொழியும் நிலவை பார்த்து மக்கள் ஆனந்தப்படுவது போல விக்கிரமபாண்டியனின் தேஜஸை பார்த்து குடிமக்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் திருடர்களுக்கு நிலவை கண்டால் பிடிக்காதே, அதற்கு நிலவும் பொறுப்பல்லதானே. அப்படியே பாண்டிய நாட்டில் வாழ்ந்த சில போலி துறவிகளுக்கு விக்கிரமபாண்டியனை பிடிக்கவில்லை. அவர்கள் விக்கிரமபாண்டியனை பழிவாங்க என்ன வழி என்று சிந்தித்தார்கள். அப்போது காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த பல்லவ மன்னனுக்கும் விக்கிரபாண்டியனுக்கும் தீராத பகை உண்டு. போரில் பாண்டியனை வெல்ல முடியாத பல்லவன் தந்திரம் செய்து அவனை வெல்ல நினைத்தான். அதனால் விக்கிரமன் மேல் அதிருப்தியில் இருக்கும் அந்த போலி துறவிகளை காஞ்சிக்கு வரவழைத்தான். பாண்டியனோடு சேர்ந்து பாண்டிய நாட்டையே அழிக்கும் விதமாக ஒரு யாகம் செய்ய சொன்னான். அவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள். வேப்ப எண்ணெயை தீயில் ஊற்றி எட்டி குச்சிகளை போட்டு குரூரமான ஒரு வேள்வியை அந்த துறவிகள் காஞ்சிபுரத்தில் செய்தார்கள். இரும்பு உலக்கையை துதிக்கையில் ஏந்தி கொண்டு ஒரு பெரிய யானை அந்த வேள்வி தீயிலிருந்து வந்தது. அந்த துறவிகள், போ, பாண்டிய நாட்டை அழித்துவிட்டு வா என்று கட்டளையிட்டார்கள். அந்த யானையும் காஞ்சியிலிருந்து மதுரையை நோக்கி விரைவாக ஓடியது. யானை வருவதை பார்த்து அஞ்சிய மக்கள் விக்கிரமபாண்டியனிடம் வந்து சொன்னார்கள், யானை, குதிரை, தேர், காலாட்படைகளை தயார் நிலையில் வைத்துவிட்டு பாண்டியன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று, சிவபெருமானை, நீங்கள்தான் இந்த நாட்டை காக்க வேண்டும் என்று வேண்டினான். உடனே பக்தனின் கோரிக்கையை ஏற்காமல் இருப்பாரா? கருவறையிலிருந்து புறப்பட்டார் சுந்தரேஸ்வரர். மேருமலையையே வில்லாக பிடித்தார். வாசுகி என்னும் பாம்பையே அதில் நானாக கட்டினார். ஆனால் அந்த யானையை அழிப்பதற்கேற்ற அம்புக்கு எங்கே போவது என்று யோசித்த சிவபெருமான் கூடலழகர் கோவிலில் உள்ள திருமாலிடம் வந்து தனக்கு ஒரு நல்ல அம்பை தருமாறு வேண்டினார். அதற்கு எம்பெருமான், நரசிம்ம வடிவில் நானே வந்து உன் வில்லில் கணையாக அமருகிறேன் என்று சொன்னார். பிறகு மதுரையின் வட எல்லைக்கு சென்ற சிவன் தனது வில்லில் நரசிம்ம பெருமாளையை அம்பாக்கி நகரை நெருங்கிக் கொண்டிருந்த யானையின் மேல் எய்தார். அடுத்த நொடியே அந்த யானை அப்படியே உறைந்து மலையாக உருவெடுத்து விட்டது. அம்பாக புறப்பட்டு சென்ற நரசிம்மர் அந்த யானை மலைக்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டார். இன்றும் அந்த மலையில், அதாவது அந்த யானை உறைந்த மலையில், நரசிங்கம் என்ற நரசிம்மர் கோவிலில் சிவனுடைய வில்லிலிருந்து அம்பாக வந்து யானையை அழித்துவிட்டு மலை குகையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரை தரிசிக்கலாம். இந்த திருவிளையாடலை ஸ்ரீ ஹாலாஸ்ய மகாத்மியத்தில் 28வது அத்தியாயத்தில் 81 ஸ்லோகத்தில்
வர்ணித்துள்ளார். இது சிவபெருமானின் 22வது திருவிளையாடலில் வரும். இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீஹாலாஸ்ய மகாத்மியம் வகுப்பில் எங்கள் குரு ஸ்ரீமதி உமா மகேஸ்வரி மாமி அவர்கள் மிகவும் அழகாக வர்ணித்து சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி பாண்டிய நாட்டுக்கு பேராபத்து நேர்ந்தபோது அம்பாக வந்து யானையை அழித்து நாட்டை காத்தது போல அடியவர்களுக்கு எப்போது ஆபத்து நேர்ந்தாலும் உடனே ஓடி வந்து காக்கும் இயல்போடு திருமால் விளங்குவதால் ஜனார்தனக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 128வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களின் வெளி எதிரிகள் மட்டுமன்றி உள் எதிரிகளான காமம், கோபம், மோகம், அகங்காரம், மமகாரம், பேராசை இப்படி எல்லாவற்றையும் திருமால் அழித்து நம்மை காப்பார். அடுத்தது நாமம் 129. ஓம் வேதாய நமக. இந்த 129வது திருநாமத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நடந்த விவாத போட்டியில் இருந்து பார்க்கலாம். அது எப்படி எங்கே நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.